எங்களுடைய யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்ற அனைத்து ஓய்வூதிய நலன் பெறுவோருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைய வீடியோ மூலமாகவும் சில முக்கியமான ஓய்வூதிய நலன்கள், அதாவது ஓய்வூதிய நலன்களுடைய எதிர்கால செயற்பாடுகள் தொடர்பான சில முக்கியமான தகவல்களை பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் இலங்கையினுடைய 2025ஆம் ஆண்டின் புதிய அரசாங்கத்தினுடைய வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டு கணிசமான காலத்தை கடந்திருக்கிறது. அதாவது 2025 ஜனவரி மாதம் 1ஆம் திகதியில் இருந்து சில நலன்புரி வேலை திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. அதோடு அரச ஊழியர்களுக்குரிய சம்பள மறுசீரமைப்புக்குரிய சுற்றறிக்கைகள் வெளியிடப்பட்டு அவை 2025 ஏப்ரல் மாதம் முதல் நடைமுறையில் இருந்து வருகிறது. அத்தோடு பார்ப்போமாக இருந்தால் 2025ஆம் ஆண்டிலிருந்து ஓய்வு பெறுகின்றவர்களுடைய நலன்களை வழங்குகின்ற சுற்றறிக்கை வெளியிடப்பட்டு அவை நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. அஸ்வஸ்ம நிதிகள் மற்றும் பல்கலைக்கழக மாணவர்களுடைய அஹ், மகா புலமை பரிசில் கொடுப்பனவுகள் அதிகரிக்கப்பட்டு அதற்குரிய சுற்றறிக்கைகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. மொண்டிசோரி ஆசிரியர்களுடைய கொடுப்பனவுகளும் அதிகரிக்கப்பட்டு அவை சுற்றறிக்கைகளாக வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஓய்வூதிய நலன்களை பெற காத்திருக்கின்றவர்கள் தொடர்ந்து காத்திருக்கின்றார்கள். வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டு நீண்ட காலத்தை கடந்திருக்கின்ற நிலையில் 2020க்கு முன்பு ஓய்வு பெற்றவர்களுடைய நலன்கள் மற்றும் 2020 முதல் 2024 வரையான காலப்பகுதியில் ஓய்வு பெற்றவர்களுடைய நலன்கள் தொடர்பாக இதுவரை எவ்விதமான ஏற்பாடுகள் இல்லாமல் இருப்பது ஓய்வூதியர்களை வியப்படைய செய்திருக்கிறது. அவர்கள் எங்களுடன் பலர் தொடர்பு கொண்டு இது சம்பந்தமாக கேட்கின்றனர். சிலர் இந்த சுற்றறிக்கைகள் சம்பந்தமாக தெளிவின்றி இருக்கிறீர்கள். அதாவது 2024க்கு முன்பு ஓய்வு பெற்றவர்கள் தொடர்பாக புதிய அரசாங்கம் இதுவரை எவ்விதமான சுற்றறிக்கைகளையும் வெளியிடவில்லை. எவ்விதமான பென்ஷன் அதிகரிப்புகளையும் இதுவரை செய்யவில்லை என்பதை நீங்கள் முதலில் கவனத்தில் கொள்ளுங்கள். பலர் எங்களுடைய யூடியூப் சேனல் போன்ற ஊடகங்களுடன் இணைந்து அப்டேட்ஸ்களை பெற்று வருகிறார்கள். ஆனால் பலர் இது சம்பந்தமாக தெளிவின்றி இருக்கிறீர்கள். சுற்றறிக்கைகள் வெளிவந்து விட்டதா என கேட்கிறீர்கள். கடந்த மாதத்தில் கிடைத்த அதே பென்ஷன் தொகைதான் இந்த மாதமும் வந்திருக்கிறது, சுற்றறிக்கை வரவில்லையா என்று பலர் கேட்கின்றனர். அதாவது சுற்றறிக்கைகள் அப்டேட் இல்லை. அதாவது 2020க்கு முன்பு ஓய்வு பெற்றவர்களுடைய நலன்களை வழங்குறதுக்கு சுற்றறிக்கை இன்னும் வெளிவரவில்லை. அது வெளிவந்தாதான் உங்களுக்கு அந்த நலன்கள் கிடைக்கும். எனவே ஓய்வூதியர்கள் அனைவரும் கிட்டத்தட்ட 7 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஓய்வூதிய நலன் பெறுபவர்கள் இந்த நடைமுறைகளுக்காக, அதாவது புதிய அரசாங்கத்தினுடைய அப்டேட்டுகளுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வதோடு, இன்றைய வாழ்க்கை செலவு சம்பந்தமாக குறிப்பாக ஓய்வூதிய நலன் பெறுபவர்கள் என்பவர்கள் 60 வயதை கடந்தவர்கள், அவர்களுடைய மருத்துவ செலவினங்கள் இன்றைய காலகட்டத்தில் பன்மடங்காக அதிகரிக்கிற அதே நேரத்தில் இதர பொருட்களுக்கும் இலங்கையில வந்து செலவினங்கள் அதிகரித்து செல்லுகின்ற நிலைமைகளானவை. அதாவது வரவு செலவு திட்ட அடிப்படையில் வரி வருமானத்தை அதிகரிப்பதற்காக அரசாங்கம் நடவடிக்கைகள் எடுக்கின்ற போது பொருட்கள் சேவைகளின் விலைகள் உயர்வடையும். இதன் அடிப்படையில் உடனடியாக இந்த ஓய்வூதிய நலன்கள் போன்ற நலன்களை வந்து அரசாங்கம் அப்டேட் செய்வது காலத்தின் கட்டாயமாக காணப்படுகிறது. அதாவது அதனுடைய அரியஸ் கிடைக்கும் என்றெல்லாம் சிலர் கூறுகிறார்கள். பிந்தினாலும் அதற்குரிய அரியஸ் கிடைக்கும். ஆனால் தேவையான போது அந்த பணம் இல்லாது இருக்கின்ற நிலையில அவர்கள் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்குவார்கள் என்பதை அரசாங்கம் கவனத்தில் கொள்வது காலத்தின் கட்டாயமாக காணப்படுகிறது. எனவே ஓய்வூதிய நலன்கள் பெறுகின்றவர்கள் தொடர்பாக ஒரு பொருத்தமான ஏற்பாடுகளை எங்களுடைய யூடியூப் சேனலானது செய்து வருகிறது. அதனுடைய அடுத்த கட்டமாக நாங்கள் பொருத்தமான நடவடிக்கைகள் பலவற்றை எடுத்திருக்கின்றோம். அது சம்பந்தமாக அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்களை நாங்கள் அப்டேட் செய்கின்றோம். எனவே இது ஒரு நினைவுபடுத்தலுக்காக இந்த தகவலை வழங்கியிருக்கின்றோம். 2025 ஜூலை மாதம் 1ஆம் திகதியிலிருந்து ஓய்வூதிய நலன்கள், அதாவது பழையவர்களுக்கு 2024க்கு முன்பு ஓய்வு பெற்றவர்களுக்கு ஜூலை மாதத்தில் இருந்து அரசாங்கம் வழங்கப் போவதாக கூறிய அந்த ஓய்வூதிய நலன்கள் கிடைக்காது. அநேகமாக ஜூலை மாதத்தில் கிடைக்காது. ஆகஸ்ட், செப்டம்பர் வரை அதை காலம் செல்லும் என்பதை நாங்கள் அரசாங்கத்தினுடைய இந்த நடவடிக்கைகளை கொண்டு தெளிவாக உணர்ந்து கொள்ள முடியும் என்பதை நாங்கள் நினைவுபடுத்துகின்றோம். அதான் நான் இந்த
அ இங்கு தலைப்பு நான் தந்திருந்த 2025 7/1 இல்லை என்று நான் கூறிய விடயம் அதுதான். ஆனா புதியவர்களுக்கு 2025க்கு பின்பு ஓய்வு பெறுபவர்களுக்கு அது கிடைக்கும். ஆனால் பழையவர்களுக்கு அது கிடைக்கப் பெறாது என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்தி, இந்த வீடியோ தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து எங்களுடைய யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.